பரிசுத்தரே மழையாக வாரும் ஆவி, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக வாரும் ஆவி, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எழுது நின்று ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும். கரங்களை தட்டி பாடுவோமா? பொழியும் ஆவியே போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே மேக ஸ்தம்பமே, நன்றி அப்பா. ஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, ஆமென் ஆமென், யுத்தங்கள் செய்பவரே, ஆமென், ஸ்தோத்திரம். யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லோரும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியானவரே ஆறுதல் தருபவரே, ஆவியானவரே ஆமென், ஆறுதல் தருபவரே, தேற்றரவே துணையாளரே,
கரங்களை உயர்த்தி மழையாக பொழியும் கூப்பிடுங்க. ஆவியே, வாஞ்சியோடு கூப்பிடுங்க. ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியே, ஜீவனுள்ள ஆவியானவரே, மழையாக பொழியும் மகிமையான ஆவியானவரே, நீ சொல்ல தொடங்குங்க. கட்டுக்களை உடைப்பவரே, தடைகளை மாற்றுபவரே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, அதிசயமானவரே, மகா பெரியவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, மகா பெரியவரே, ஸ்தோத்திர. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் அக்கினி ஆனவரே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, ஆசீர்வதியும் அரவணையும், ஆசீர்வதியும் அரவணையும், ஆன்மீக தீபமே, எங்கள் ஆன்மீக தீபமே, மழையே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, கரங்களை உயர்த்தி யோதானை பிளந்தவரே, குரல் எழுப்பி ஆமே, யுத்தங்கள் செய்பவரே, குரல் எழுப்பி சொல்லுங்க, யோதானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசிக்கும், பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, ஆமென். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, நன்றி அப்பா, யோதானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். சீனாய் மலையின் அடிவாரத்திலே அன்னைக்கு மோசேயை சந்திக்க இறங்கி வந்த தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே, உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே, உங்களுடைய சரீரங்களுக்குள்ளே, உங்களுடைய ஆத்துமாவை தட்டி எழுப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க.
ஆண்டவரே, ஆற்றலினாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகிறது தகப்பனே. நம்முடைய ஆவியினாலே ஆகிறது. தேவனுடைய ஆவியானவரே, நீர் பலப்படுத்துகிறீர், நீர் பலப்படுத்துகிறீர். தேவனுடைய ஆவியானவரே, உம்முடைய மகிமையினாலே நீர் பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, வியாதி உற்ற சரீரங்கள், நலிவுற்ற இருதயங்கள் நல்வாக்கினாலே ஊக்குவிக்க நீர் இறங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சொல்லுங்க, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் சொல்லுங்க, கரங்களை தட்டி. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்சாகமாக. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்சாகமாக. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் நூற்றுக்கள் எந்த சபை தனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் நூற்றுக்கள் எந்த சபை தனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே, தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையான ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. சொல்லுங்க, என்னை நிரப்புங்க. மகிமையான ஆவியானவரே,
விலையேற பெற்றவரே என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. உட்காருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக, நல்ல உற்சாகமாக. தம்பி எல்லாம் கையை கட்டிட்டே இருக்கிறீங்க, கையை உயர்த்தி சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய் திறந்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இந்த இரண்டாவது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களையும் என்னையும் கடினமான வல்லமைகளை உடைக்க ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. காலை கூட்டத்தில் நல்ல உற்சாகமாக இருந்தாங்க. நீங்க மாலை கூட்டத்தில் நல்ல உற்சாகமாக இருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை செய்யுங்க. நன்றி அப்பா. கைதட்டக்குள்ள ஒரு காரியம் தெரியணும். இயேசுவே. கரம் சத்தத்தை விட இயேசுவே என்ற சத்தம் வரணும். இயேசுவே. ஹல்லேலூயா. 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 எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1வது திருவசனம். அவர் என்னை நோக்கி மானிடா எழுந்து நில், மானிடா எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னோடு பேசுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2:28 படி, மாந்தர்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. ஹல்லேலூயா. மாந்தர்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. எல்லோரும் இறைவாக்கு உரைப்பார்கள், எல்லோரும் கனவுகள் காண்பார்கள், எல்லோரும் காட்சிகள் காண்பார்கள். என்னுடைய ஆவியை உங்கள் மேலே நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களோடு பேசுகையிலே நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுகிற பொழுது அவருடைய ஆவியானவர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிறார். பல சந்தர்ப்பங்களில் நாம் விழுந்து போய் கிடக்கிறோம். ஆத்துமாவில் விழுந்து போய், சரீரத்தில் விழுந்து போய், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களாலே நாங்கள் விழுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உங்கள் மேலே நான் ஊற்றுவேன், அப்பொழுது நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தினாலே ஒரு நாளுமே எழுந்து நிற்க முடியாது, எழுந்து நிற்கவும் இயலாது. ஆனால் ஆவியானவர் வருகிற பொழுது அவனாலே எழுந்து நிற்க முடியும். எழுந்து நிற்க அவர் வலிமை செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எழுந்து நிற்க அவர் வலிமை செய்கிறார். பாருங்க, அவர் என்னை நோக்கி மானிடா எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையிலே அவருடைய ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆவி எனக்குள்ளே இறங்குகையிலே, அவருடைய வல்லமை என்னை நிரப்பையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம்
என்னை மூடுகையிலே நான் எழுந்து நின்றேன். அல்லேலூயா. ஹalleluya. உங்களால என்னால இந்த உலகத்துல அவ்வளவு சாதாரணமாக ஒரு உபத்திரவத்தை எதிர்த்து எழுந்து நிற்க முடியாது. ஒரு பாடுகளை எதிர்த்து எழுந்து நிற்க முடியாது. உலகத்தினுடைய பற்பல பிரச்சனைகளில் இருந்து எழுந்து நிற்க முடியாது. நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டும். உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு சென்று இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று அவர் கேட்டார். அப்பொழுது எசேக்கியேல் சொன்னார், ஆண்டவரே, நீர் நாடினால் அது ஆகும். அல்லேலூயா. நீர் நாடினால் அது ஆகும். நம்முடைய வாழ்க்கையில எழுந்து நிற்க விரும்புகிறோம். சகல காரியங்களிலும் எழுந்து நிற்க நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மால் எழுந்து நிற்க முடியவில்லை. அவருடைய ஆவியானவர் வருகிற பொழுது நாம் எழுந்து நிற்கிறோம். இதில் அப்படியே கையை வச்சுக்கொண்டு எடுங்க. திருத்தூதர் பணிய அப்படியே கையை வச்சுக்கொண்டு திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சமாரியாவில் நற்செய்தி பரவுதல் 8வது அதிகாரத்துல விசேஷமாக நீங்க 1வது வசனத்துல இருந்து 8:4 இருந்து வாசிங்க. சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து எழுந்து நிற்கிற ஆவி பாருங்க. பெந்தெக்கோஸ்தே நாளில சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் பயத்தோட இருந்தாங்க. உள்ளத்துல பலவீனப்பட்டு இருந்தாங்க. அவருடைய உள்ளம் தேவனுக்கு முன்னால எழுந்து நிற்க முடியாமல் இருந்தது. நம்ம சபைக்கு வருகிறோம். சபையில என்னதான் ஜெபம் பண்ணினாலும் பர்சனல் அனாயிண்டிங் இல்லாட்டி நம்மளால எழுந்து நிற்கவே முடியுதில்லை. ஒரு ஆவியானவர் நம்மை பலமாய் நிரப்பாவிட்டால் நம்மால் எழுந்து தேவனை தேடவே முடியுதில்லை, ஜெபிக்கவே முடியுதில்லை, விசுவாசிக்கவே முடியுதில்லை. அவருடைய ஆவி நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் அவர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிறார். ஒரு பலவீனத்திற்கு எதிராக போராடுகிற ஆவியை நமக்குள்ளே வைக்கிறார். புது பலனை நமக்குள்ளே வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய சகல ஏமாளி தனங்களையும் ஜெயித்து கர்த்தருடைய மகா பரிசுத்த மகிமையோட நிற்கிறபடி அவர் உதவி செய்கிறார். பாருங்க, இந்த சீசர்கள் பயந்து நடுங்கி சிதறி போனார்கள். எல்லா இடங்களுக்கும் சிதறி போனார்கள். ஆனால் பெந்தெக்கோஸ்தே நாளிலே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது இந்த சீசர்கள் என்ன செய்தாங்கன்னு பாருங்க. சிதறிய மக்கள் சென்ற இடங்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நற்செய்தியை சொல்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வேணும். நல்ல சிந்தனைகளை செய்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பலவீனமான குணாதிசயங்களை மாற்ற தேவனுடைய ஆவியானவர் வேண்டும். நீங்க ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரோட கிட்டி சேரணும் என்று நினைச்சாலும் உங்களால் அது செய்யலாது. காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் இல்லாத மனுஷன் வெறுமையான மனுஷன். தேவனுடைய ஆவியினாலே நிறைந்த மனுஷன் கர்த்தருடைய மனுஷன். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 4வது திருவசனத்தை படிச்சு பாருங்க. அதுல தேவன் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார் என்று பாருங்க. 6:4 ஆற்றலினாலும் அல்ல, உன்னுடைய சக்தியினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. இத கொஞ்சம் எனக்கு சவுண்ட தள்ளுங்க, கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வேச கொடுங்க, சவுண்ட தள்ளுங்க, கெயின வைங்க. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியானவர் அதை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. என்ன நடக்குது?
அவருடைய ஆவியானவர் அதை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கட்ட முடியாத ஆலயம், சாலமோனுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த ஆலயத்தை ஆண்டவர் செருபாபேல் இடத்துல சொல்றார், செருபாபேலே நீ இந்த ஆலயத்தை கட்டு. இப்ப செருபாபேல் சொல்றார், ஆண்டவரே இதனால செய்யவே முடியாது ஆண்டவரே, எப்படி நான் இதை செய்வேன்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே உன்னுடைய ஆற்றலினாலும் அல்ல, வலிமையினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே அதை ஆக பண்ணுவேன். ஹல்லேலூயா. மானிடா நீ எழுந்து நில், நான் உன்னோடு பேசுவேன். அப்பொழுது அவருடைய ஆவி என் மேலே இறங்கி என்னை எழுந்து நிற்க பண்ணியது. இந்த வாழ் நாட்கள என்னால ஒரு பரிசுத்தமாக நடக்க முடியல, ஜெபத்தோட நடக்க முடியல, உபவாசம் பண்ணி ஜெபிக்கவே முடியல. மனசு சொல்லுது உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணினா வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. ஆனா என்னால முடியவே இல்லை. இன்னைக்கு மதியம் ஒரு சகோதரர் இந்த இடத்திற்கு வந்திருந்தார். 12 மணி அளவில் ஒரு சகோதரர் இந்த இடத்துக்கு வந்தாரு. அவரை பார்த்து நான் கேட்டேன், என்ன நீங்க இந்த மதியத்துல இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ஓன்னு அழுதாரு. கொஞ்ச நேரம் அவரை அடக்க முடியாம அழுது கொண்டே இருந்தார். அழுதுட்டு சொன்னாரு, நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, எப்படியாவது செத்து தொலைய வேண்டியவன் அப்படின்னு சொன்னாரு. நான் கொஞ்ச நேரம் அமைதியா கேட்டுட்டு சொன்னேன், நீங்க நல்லவன் என்று யாரு சொன்னது? கெட்டவன் என்று யாரு சொன்னது? நீங்க தான் சொல்றீங்க. இல்லை இல்லை, நான் நல்லவனே இல்லை, என் வாழ்க்கை இப்படி போவதற்கு காரணம் நான் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அதான் நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், உங்களுடைய ஆற்றலினாலும் அல்ல, உங்களுடைய சக்தியினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் இடைப்பட்டால் இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிளாய் மாறும் சகோதரனே. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை மாற்றுவாருன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு சொன்னேன், மாலை நீங்க ஆராதனைக்கு வாங்க, தேவன் அற்புதம் செய்வார். அவர் வெளியே வந்து அந்த வாசலால போகும் வரைக்கும் சொன்னார், நான் கட்டாயம் ஆராதனைக்கு வருவேன், கட்டாயம் நான் ஆண்டவரை சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுப்பேன், கட்டாயம் நான் ஆண்டவரை தேடுவேன். நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நீங்க வரவும் மாட்டீங்க, ஜெபிக்கவும் மாட்டீங்க பாருங்க. என்ன இப்ப பாக்குற, அவர் வரல, கூட்டத்துக்கு வரல. அவர் நினைக்கிறார், நான் வரணும், என்னுடைய கண்ணீர் மாறணும், என்னுடைய துக்கம் விலகணும், என்னுடைய பாவம் மாறி போகணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப், நல்ல வாழ்க்கை ஆண்டவர் நாமத்தினால அருளப்படணும் என்று அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல. பாருங்க, மானிடா என் ஆவியை உனக்குள்ளே ஊற்றினால் ஒழிய நீ அதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகமா சொல்லணும். எத்தனை நாள் நம்ம சண்டை பிடிச்சிருக்கிறோம். பைபிள் படிக்கிறீங்களா? விடிய சாமங்கள்ல ஜெபிக்கிறீங்களா? ஒரு வீட்டுல பைபிள் படிச்சு ஜெபிக்காத ஒரு நபர் இருக்கும் வரைக்கும் தோல்வி அதிகமாக இருக்கும். வறுமைகளால சிக்கிக் கொள்ளுவோம். உலகத்தில் அவங்க என்ன வேலைகளை சரியா செய்தாலும், உலகத்தில் என்ன கடமைகள் அவங்க சரியா செய்தாலும், ஆவியினால நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை தடப்பட்டதா இருக்குமென்னா அந்த வீட்டிலேயே பெரிய தரித்திரம் அவங்க தான். ஆண்டவருடைய ஆவியால நிரம்பி எழுந்து நிற்கணும். பாருங்க, ஆற்றலினால் அல்ல, சக்தியினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீ ஆலயம் கட்டுவாய் என்று செருபாபேலுக்கு சொன்னார். சொன்னது போலவே செருபாபேல் அதை கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன். இங்க சிதறி போன ஜனங்கள், மனம் உடைந்து போன ஜனங்கள், அஞ்சி நடுங்கின ஜனங்கள், பயந்து ஓடின ஜனங்கள், நீங்க போய் சமாரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. 5வது வசனத்தை வாசிங்க.
சமாரியா நகரெங்கும் 6வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பு சொன்னவற்றை கேட்ட அவர்கள் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும். பாருங்க, அவர் சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் வருகிற பொழுது திரளான ஜனங்கள் நம்மை சூழ வருவாங்க. அற்புத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அற்புத அதிசயங்களினாலே நான் அவர்களை நிரப்புவேன். அல்லேலூயா. அப்படி இதுல கைய வச்சுட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல 3வது வசனத்தை வாசிங்க. 2:3. அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறி போன ஜனங்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது திரளான ஜனங்கள் அங்கு சூழ்ந்து கொண்டார்கள். இங்கு தேவன் சொல்லுகிறார், பாருங்க, இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழுறதில்லை, விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள். தாங்கள் விரும்புகிறது போல விரும்புகிற தெய்வங்களை ஆராதனை செய்கிறார்கள். பற்பல தேசங்களில் இருந்து வந்த தெய்வ முறைகளை இவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். நான் இவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் வல்ல காரியங்களையும் இவர்கள் மறந்து போனார்கள். சோம்பேறித்தனத்தோடு, பாவத்தோடு, இச்சகத்தோடு என்னை தேடாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் கலகம் செய்கிற வீட்டார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாருங்க, ஆவி இல்லாத மனுஷர்கள் கலக வீட்டார். ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. சபையிலே வந்து கற்சிலைகள் போலவே இருப்பாங்க. தேவனுடைய வசனத்திற்கு முன்னால பெரிதும் பயப்படவே மாட்டாங்க. ஏதோ சர்ச்சுக்கு வர்றது போறது, நாங்க சரியா இருக்கிறோம், கடமைகள் எல்லாம் சரியா செய்யறோம் என்று மட்டும்தானே சொல்லுவாங்களே ஒழிய ஆவியினாலே இயக்கப்பட மாட்டார்கள். தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய வலிமையை, தங்களுடைய சக்தியை நம்பியே வாழுவார்கள். நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காசடுகிறேன், நான் உழைக்கிறேன், இப்படியே பேசிக்கொண்டு இருப்பார்களே ஒழிய இவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், கலக வீட்டார். அடுத்த வசனம் என்ன சொல்றார்? மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் அவர்களுடைய மூதாதையர்களும் எனக்கு எதிராக கிளந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். கலகம் செய்துள்ளார்கள். பாருங்க, அவர் சொல்றார், எனக்கு எதிராக எழும்பி கலகம் செய்கிறார்கள். நான் அவர்களை போஷிக்கலையா? பாலைவனத்துல சிங்கார தோப்புல இருந்தது போல அவங்களோட மூதாதையர்களை நான் வச்சிருக்கலையா? செங்கடல கட்டாந்தரையாக மாற்றலையா? கொள்ளிவாய் பாம்பினால கடிப்பட்டு மரித்தவர்களுக்கு நான் ஒரு வெங்கல சர்பத்தை செய்யும்படியாய் சொல்லி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கலையா? என்ன செய்யல? ஜீவனை கொடுத்தேன். பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? எனக்கு எதிராக கலகம் செய்கிறாங்க. தாவீதினுடைய காலத்துல சாலமோன நான் அரசனாக மாற்றி வைக்கலையா? இந்த சாலமோன் ஆண்டவருடைய பார்வையில தீயதை செய்து என்னை விட்டு விலகி போனான். சாலமோன் கட்டின ஆலயங்களில் பாருங்க, வெள்ளி தங்கத்தில் ஆன பாத்திரங்களை செய்து ஆண்டவருடைய பலிபீடத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்தி வந்தான். ஒவ்வொன்றும் தங்கத்தில் ஆன பாத்திரங்கள். அந்த இடத்துல அப்பம் பரிமாறுகிற பாத்திரம் தங்கத்தில் இருந்தது, ரசம் பரிமாறுகிற பாத்திரம் தங்கத்தில் இருந்தது. ஆலயத்தில் பலி செய்கிற, பலி செலுத்துகிற மேஜைகள் எல்லாம் தங்கத்திலான மேஜைகளா இருந்தது. இந்த ரெகயாமின் காலத்துல வேற்றின ராஜா வந்து இந்த சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான்.
இந்த ரெகெயாம் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்துல போய், ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய ஆலயத்துல பலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் இந்த ராஜா எடுத்துக்கொண்டு போய்விட்டாரு, எனக்கு நீங்க பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அழுது புலம்பி ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கணும். ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? ரெகெயாமுடைய கைகளை பலப்படுத்தி, ரெகெயாம் நீ புறப்பட்டு போ, என்னுடைய கைகளில் அந்த ராஜாவை தருகிறேன் என்று சொல்லி கொடுத்திருப்பாரே. ஆனா ரெகெயாம் அதை செய்யாம, ரெகெயாம் என்ன செய்தாரு? சரி, தங்கத்திலான பாத்திரங்கள் போயிட்டு, பொன்னிலான பாத்திரங்கள் போயிட்டு, பிரச்சனை இல்லை என்று சொல்லி ரெகெயாம் வெங்கலத்திலான பாத்திரங்களை செய்து கொண்டு, கவனமா கேளுங்க, வெங்கலத்திலான பலி பீடத்தில் வைக்கக்கூடிய பொருட்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தி வந்தான். ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்பட்டது. என்னுடைய ஆலயம் எவ்வளவு தகுதியுள்ள ஆலயம், இந்த ஆலயத்தில் என்னுடைய ஆவியானவர் எவ்வளவு மகிமையாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ரெகெயாம நான் ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ரெகெயாம் என்னிடத்துல வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருந்தா, திருடி போன அந்த பொருட்களை எல்லாம் நான் ரெகெயாமின் தலைமையிலேயே கொண்டு கொடுத்திருப்பேனே. ஆனா அதை செய்யாம ரெகெயாம் வளைந்து போனான். நமக்கு என்னத்துக்கு யுத்தம், நமக்கு என்னத்துக்கு ஜெபம், நமக்கு என்னத்துக்கு ஆண்டவரை தேடணும் என்று சொல்லி விட்டு போனான். இது கலக வீட்டார். இன்னைக்கு நம்முடைய சபையில ஏன் ஜெபிக்கணும், ஏன் அந்நிய பாஷை பேசணும், ஏன் உபவாசம் பண்ணணும், ஏன் ஆண்டவரை தேடணும், ஏன் பரிசுத்தமா வாழணும், ஏன் 9 நாட்களும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று தெரியாத அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். கவனிங்க, ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆவியானவருடைய வரங்கள் இல்லாம வரங்கள் இருக்கிறது போல காட்டிக்கொள்ளுகிற சபைகள், ஆவியின் கனிகள் இல்லாம கனிகள் இருக்கிறது போல காட்டிக்கொள்ளுகிற ஜனங்கள், ஜெபமே பண்ணாம ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற வீட்டு ஜனங்கள், வேதமே வாசித்து தேவனுக்கு பயப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழாம வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனை தேடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்கள், தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். இந்த சபையில இருக்கிற நீங்கள் கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறீங்க, ஆனாலும் செய்கிறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, அதை செய்யறீங்களே இல்லை. இன்னைக்கு காலையில நாங்க படிச்ச ஒரு வேத வார்த்தை பாருங்க. ஆண்டவர் வடிவா சொன்னாரு, உங்களுடைய தலைக்கு மேல என்ன வந்திருக்கிறது? என்ன வந்திருக்கிறது? ஒரு சாபம் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? உங்களோட தலைக்கு மேல ஒரு சாபம் வந்திருக்கிறது. நீங்கள் அதை மறந்து போய்விட்டீர்கள். அந்த சாபம் உங்களுக்கு மேல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த சாபத்தில இருந்து நீங்க வெளியே வாங்க. ஆனா நமக்கு அது தெரியாம, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில நிரம்பாம எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியோ வாழலாம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, சகரியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசியுங்க. ஆமென். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். ஆமென். தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டான். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை பார்க்கிறேன். அதன் நீளம் 20 முழமும். பாருங்க, அந்த புஸ்தக சுருளை பார்த்த மனுஷன் சொல்லுகிறார், அது 20 முழமும், அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது. அதனுடைய அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் இது பூமியின் மீதெங்கும் புறப்பட போகிற சாபம். கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. பூமி முழுவதும் புறப்பட போகிற சாபம். என்ன சொல்லுகிறார்? பூமி முழுவதும் புறப்பட போகிற சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றார்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பூமி முழுவதும் புறப்பட போகிற சாபம். இந்த சாபத்தை கண்டுபிடிக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வேணும். தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மொழிய
நமக்கு மேல இருக்கிற சாபத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சர்ச்சுக்குள்ள போறோம், ஜெபம் பண்ணுகிறோம், அனலும் இல்ல, குளிரும் இல்ல, வெது வெதுப்பாக எப்படியும் ஜெபம் பண்ணலாம், எப்படியும் பூச பார்க்கலாம், எப்படியும் வாழலாம். நமக்கு மேல என்ன இருக்கு, எது இருக்கு என்று தெரியாத அளவிற்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, உங்களுக்கு மேல ஒரு பறக்கும் ஏட்டு சுருள் இருக்கிறது, ஒரு புத்தகம் இருக்கிறது. அது உங்களை நியாயம் செய்ய உங்களுக்கு மேல் அது பறந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய அதை உங்களால் காண முடியாது. பாருங்க, அதை விவரித்து சொல்லுகிறார். அது எங்க இருக்கிறது? நீங்கள் கட்டி இருக்கிற வீடுகள் மேலே இருக்கிறது, உங்களுடைய சுவர்கள் மேலே இருக்கிறது, நீங்கள் பயணப்பட்டு போகிற இடங்களிலே இருக்கிறது, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றின் மேலும் சாபம் இருக்கிறது. அதான் சொல்றேன், ஒரு வீட்டுல ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன் இருந்தா, அது ஒரு குடும்ப தலைவியா இருந்தாலும் சரிதான், குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரிதான், சாபம் உங்களுடைய வீட்டில் இருக்கும். அந்த சாபத்தை எதிர்க்க தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக வேண்டும். ஜெபம் செய்கிறோம் என்று சொல்ற நபர்கள் அல்ல, ஜெபம் செய்கிறவர்கள் அவசியம். யுத்தம் செய்ய போயிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்கள் அல்ல, யுத்தம் செய்த தாவீதுகள் வேணும். அல்லேலூயா. நாங்க யுத்தம் செய்ய போனோம், எங்களால சகலது செய்ய முடியும் என்று சொல்லுகிற மனிதர்கள் அல்ல, யுத்த களத்திலே ஜெயம் பெற்றவர்கள் வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாங்க சபைக்கு போனோம், சபையில் ஆண்டவரை தேடினோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றோம் என்று சொல்றவங்க இல்ல, நின்றவங்க அவசியம். அல்லேலூயா. ஜெயிச்சவங்க அவசியம். பாருங்க, எசேக்கியேல் பார்த்த தரிசனத்துல தேவன் சொல்லுகிறார், இவர்கள் கலக வீட்டார், இவங்க பிரச்சனைக்கு உரியவங்க, இவங்க என்னுடைய வார்த்தையின் படி நடக்காத ஜனங்கள், நான் இவர்களுக்காக செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், வல்ல காரியங்களை அறிந்தவர்கள், ஆனால் என்னுடைய சொல்படி நடக்காதவர்கள். சபையில பாருங்க, 3 வேளையும் காலை மதியம் மாலை பலி செலுத்துறவர்கள் யார் இருக்கிறார்கள்? பாருங்க, எலியா மாலை வேளையில ஆண்டவருடைய இல்லத்துல பலி செலுத்தி வந்தார், ஆண்டவருடைய ஆவியினாலே நிரம்ப பெற்றார். நம்ம என்ன சொல்றோம்? நாங்க ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபத்திற்கு விடுதலை இல்லை, பதில் இல்லை. நாங்க ஆண்டவரை தேடுறோம், ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனா ஆராதனைக்குரிய லைஃப் இல்லை. இன்னைக்கு ஒரு சகோதரி என்னோட பேசுகிற பொழுது சொன்னாங்க, என்னுடைய சகோதரியினுடைய வீட்டுல ஒரே கஷ்டம், என்னுடைய சகோதரியினுடைய கணவன் இடுப்புக்கு கீழே சரீரம் பாதிக்கப்பட்டு போனது. அவர் நல்லா வேலை செய்து ஆசீர்வாதமா இருந்த மனுஷன் இடுப்புக்கு கீழே பாதிக்கப்பட்டு போனது. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை சகல வேலைகளையும் கற்று தேர்ந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறாரு, அவருக்கு வெளிநாடு போக கிடைக்கதே இல்லை. மற்ற பையன் ஒரே வழக்கும் பிரச்சனையுமாய் இருக்கிறார். மற்ற பையனுடைய வாழ்க்கையில ஒரே தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் நிம்மதி இல்லை, என்ன செய்யறது என்ன தெரியல. என்ன செய்யலாம் பிரதர் சொல்லுங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவருடைய ஆவியினாலே நிரம்புங்க. ஆவியானவர் இறங்குகிற பொழுதுதான் அலங்கம் இடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பின்னால பெரிய அலங்கம் இருக்கிறது, கையில சர்டிபிகேட் இருக்கு, திறமைகள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா வெற்றி இல்லை. வெற்றி வேண்டுமா? தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அதற்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்க வந்து ஆராதிக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லை பிரதர். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவருக்கு விடுதலை ஆக்க விருப்பமே இருக்காது, இப்படியே அலையிருதான். ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார். பாருங்க, இந்த சகரியா புத்தகம் அப்படி கீழே வாசித்து வாங்க, 3வது 4வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா வாசிங்க.
எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதன் படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதன் படியே அழிக்கப்பட்டு போவான். கவனிங்க, திருடன் ஆண்டவரை சபையில வந்து ஆண்டவரை ஏமாற்றுகிற ஜனங்கள், நாங்க ஆண்டவரை தேர்றோம், கலக விட்டார், நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறோம், பெந்தெகோஸ்தே விழா கொண்டாட போகிறோம், நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரை தேடாதவர்கள் ஒரு புறத்திலே அழிக்கப்படுவார்கள். ரெண்டு பக்கத்திலேயே சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல திருடர்கள், இரண்டாவது பொய்யானை இடுகிறவர்கள். நாங்க ஆண்டவரை தேடுறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று பொய்யானை இடுகிறவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். கவனமா கேளுங்க, நீங்க சபையில வந்து இந்த நாட்கள்ல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ஆண்டவரை தேடுறேன் என்று சொல்லி நீங்க தேடிட்டு போனா மட்டும் விடுதலை வராது. நீங்களும் உங்களோட வீடும் தேடணும். அல்லாட்டி உங்களோட வீட்டுல கும்பமாக நீங்க சேர்த்து வச்சாலும் தடமே தெரியாம சகலதும் அழிக்கப்பட்டு போகும், இல்லாமல் போய்விடும். காரணம் என்னன்னா, ஜெபிக்காத மனுஷன் இருக்கிற வீடு, தேவனுக்கு பயப்படாத மனுஷன் இருக்கிற வீடு, தேவனுக்கு பயந்து நடக்காத மனிதர்கள் வாழுகிற சபை சாபமாய் மாற்றப்படுகிறது. நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சாபமாய் மாற்றப்படுகிறது. அதன் மேல சாபம் கொடி இருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் அவனவன் வீட்டின் நடுவிலேயே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும், பாருங்க, அவன் வீட்டில இருக்கிற மரங்களோடும் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று, புறப்பட்டு போக நிர்மூலமாக அந்த வீடு, கல்லு, நிலம், மனுஷன் நிர்மூலமாக போக செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, ஆவியில நிரம்பி ஜெபிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேதம் வாசித்து தேவனுக்கு பயந்து நடக்காத ஒரு மனுஷன் சகலதிலும் தோல்வியற்று போவான். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்பீங்க நீங்க. அதற்கு ஆண்டவர் சொல்லுவார், நீங்க கேட்கறது நல்லதான், ஆனா என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிறது இல்லையே, நீங்க குடும்பமாய் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லையே. பாருங்க, இங்க நற்செய்தி அறிவிக்கிறார் பிலிப்பு. கவனிங்க, திருத்துதர் பணிக்கு வாங்க, 8ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிங்க. கால் ஊனமுற்றவர்கள 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில பாருங்க, முடக்குவாதமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள் பலர் குணம் பெற்றார்கள். மனசுல முடங்கி போய், விசுவாசத்துல தடுமாறி போய் இருக்கிற பலரை இந்த சுவிசேஷம் விடுதலையாக மாற்றும், இந்த ஜெபம் விடுதலையாக மாற்றும், இந்த தேவன் விடுதலையாக மாற்றுவார். அடுத்த வசனத்தை பாருங்க, அந்த நகரத்திலே பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று, பெரிய சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது சாபம் மாறி போகிறது. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கலகம் செய்தீர்கள் என்றால் உங்கள் மேலே சாபம் வரும். அவர் சொல்லுகிறார், முடியாதது, ஆகாதது, பசிச்சிவாய் மாறாததை என் ஆவியினாலே நான் மாற்ற பண்ணுவேன். கரங்களை தட்டி அவரை மகிமை பண்ணுங்கள். என்னுடைய ஆவி எங்கு இருக்கிறதோ அங்கு விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. வெறும் மண், அதை பார்த்து கேட்கிறார், இவை உயிர் பெறுமா? அதற்கு எசேக்கியேல் சொல்றார், ஆண்டவரே நீர் விரும்பினால் ஆகும். கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் ஒவ்வொரு மனுஷனும் ஜீவன் அடைய வேண்டும், ஒவ்வொரு மனுஷனும் பலனுள்ளவனாய் மாற வேண்டும். ஒவ்வொரு மனுஷனை கொண்டும் தேவன் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கு தேவனுடைய ஆவியை பெற வேண்டும், தேவனுடைய வல்லமையை பெற வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி அபிஷேகம் பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிற பொழுது
சகலதிலும் விடுதலையை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அடுத்ததாக என்ன சொல்லப்படுது வாசிங்க. நீங்க மிகவும் கவனமாக வாசிக்க வேண்டிய பகுதி பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. 8:13. சீமோன் நம்பிக்கை கொண்டவனாய் திருமுழுக்கு பெற்று பிலிப்புடன் கூடவே இருந்தான். அவர் செய்த அருமடையாளங்களையும் கண்டு மலைத்து போய் சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவருடன் அனுப்பினார்கள். இங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. அங்கு பிலிப்பு போய் சுவிசேஷம் சொல்றாரு. சமாரியா ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பிலிப்புக்குள்ளே இருந்த தேவனுடைய ஆவி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது. அங்கு இருந்த சீமோன் தேவனுடைய வல்லமையை கண்டு மலைத்து போனான். அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா ஒரு காரியம் நடக்கல. என்ன காரியம் நடக்கலன்னா, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரம்பல. ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஞானஸ்நானத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினாலே நிரம்பல. பாருங்க, பேதுருவும் யோவானும் அங்கு போய் அவர்களோட பேசுறாங்க. சமாரியா கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது என்பதை எருசலேமில் திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவை யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினார்கள். ஹalleluya. இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய தலைமையில இருக்கிற சாபம் விலகும்படியாக, எங்களுடைய கலக மனநிலை மாறுபடியாக, பெரிய பர்வதம் உடைக்கப்படும்படியாக. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒரு உள்ளத்துக்குள்ள விடுதலை வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட வேண்டும். நம்மை சுற்றியும் இருக்கிற சகலரும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அற்புதங்கள் நடக்கிற பொழுது விசுவாசம் வரலாம். அற்புதங்கள் நடக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் என்று சொல்லலாம். அதே அற்புதத்தை செய்வதற்கு நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அந்த விசேஷ காலத்திற்குள் தான் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கலகம் செய்யாம, சாபத்தை தலைக்கு மேல வச்சுட்டு இருக்காம, உங்களோட வீடுகளில சாபத்தை வைத்துக் கொண்டு இருக்காம, உங்களோட கட்டடங்களில சாபத்தை வைத்துக் கொண்டு இருக்காம, உங்களுடைய நிலை கால்களிலே சாபங்களை வைத்துக் கொண்டு இருக்காம நீங்க ஆண்டவரை தேடுங்க. விசேஷமாய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது திருவசனம் சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்க. இந்த சாபம் விலகி போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கடினமான காரியங்களை விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒலிக்கும் சங்கும் ஓசையிடும் தாளமும் போல நம்ம இருக்கவே கூடாது. மாறாக நம்ம தேவனை தேடுகிற ஜனங்களாக, தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களாக, புது ஆவி, புது பலன், புது கிருபையுள்ள ஜனங்களாக நாம் மாற வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாபம் நம்மை விட்டு நீங்கணும்னு சொன்னா 1 கொரிந்தியர் 16:22 என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக. இந்த சாபம் விலகி போகணும் என்று சொன்னா ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரை எப்படி நேசிக்கிற? ஆவியில நிரம்பி வார்த்தைகளை தியானம் செய்து அந்த வார்த்தையில வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீரே தேவன். இயேசு பூமியிலே வாழ்ந்த பொழுது மனிதர்களுக்கு முன்பாகவும் நல்லவராயிருந்தார், மனுஷருக்கு முன்னாலேயும் நல்லவராயிருந்தார், தேவனுக்கு முன்னாலேயும்
நல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். உங்களுக்கு மேல ஒரு ஏட்டு சுருள் பறந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய பெயர் சாபம், அதனுடைய பெயர் வேதனை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் சாபம் விலகும். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு சாபம் வர வேண்டும்? கிறிஸ்தவர்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்கள். இனி எங்களுக்கு சாபம் இல்ல, எங்களுக்காக இயேசு பலியாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்றவங்க முதல்ல கிறிஸ்துவின் நியமங்களை கடைபிடிக்கணும். இயேசு உண்மையாகவே நமக்காக பலியாக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், வேதனை அனுபவிக்கப்பட்டார். அவருடைய சிலுவை மரணத்தினாலே சாபங்கள் போயிட்டு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி இனி நடக்காமல் போனோம் என்று சொன்னால், அவரை நேசிக்காமல் போனோம் என்று சொன்னால் நம் மீது சாபம் வரும். அந்த சாபத்தை உடைக்க ஒரே வழி, பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னம் வர வேண்டும். பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால் இயேசுவை நேசிக்க தொடங்குவோம். வாசித்து பாருங்க, இந்த திருத்தூதர் பணியில அவங்க பிலிப்பு சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பிலிப்பு செய்த அற்புதங்களை ஏற்றுக்கொண்டார்கள், சமாரியா இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஆவியானவர். ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலே இயேசுவை நேசிக்க முடியும். ஒருவன் இயேசுவை நேசித்தால் பிசாசை அவனால் நேசிக்க முடியாது, பாவத்தை நேசிக்க முடியாது, பலவீனமான காரியங்களை நேசிக்க முடியாது. வெரி சிம்பிளாய் சொல்லணும் என்று சொன்னா, அவன் ஜெப ஆவியினால நிரம்பாம ஜீவிக்கவே முடியாது. 3 வேளையும் ஜெபம் பண்ணுவான் பாருங்க. வசனத்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால வச்சிருப்பான் பாருங்க. தேவனுக்கு பயப்படுவான் பாருங்க. அந்நிய பாஷையில அவன் தேவனை தொழுது கொள்வான் பாருங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசித்து பாருங்க, யோவானுக்கு எழுதின யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். யோவான் 7:49. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டது போதிலும் இறந்தனர். இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது. இந்த ஜனங்களுக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்க, வசனம் தெரியாத ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டவன். எத்தனை பேர் இன்னைக்கு வீடுகளில பைபிளே திறக்கிறது இல்லை. இந்த சபிக்கப்பட்ட மனுஷர்கள் இருந்தா நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்காது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சாபம் வரும். ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஜெபிக்காத ஒரு மனைவியை வச்சு கொண்டு எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது? ஜெபிக்காத ஒரு கணவனை வச்சு கொண்டு எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது? நம்முடைய தலைமையிலே அந்த சாபம் பறந்து வரும். நம்ம கிறிஸ்தவர்கள் தான், அற்புதங்களை கண்டவர்கள் தான், இயேசுவை நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று ஜெபிக்காத மனுஷர்களிடத்திலே சாபம் வரும். இயேசுவை அன்பு செய்யாத வீடுகளிலே இந்த சாபம் வரும். அது வந்து நிலைக்கால்களிலே இருக்கும், நீங்கள் கட்டி இருக்கிற கல்களிலே இருக்கும், நீங்கள் படுத்திருக்கிற கட்டில்களிலே இருக்கும். அதனுடைய பெயர் சாபம். அதை தேவனை அனுமதிப்பார். கலகம் செய்யாம ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆத்துமாவை மாற்ற, என்னுடைய சரீரத்தை மாற்ற, என்னை தைரியப்படுத்த தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சத்தியத்தை அறிகிற அறிவே ஞானத்தின் தொடக்கம். பாருங்க, சாலமோன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்தார். சாலமோன் ஆண்டவருடைய வார்த்தைகளை எண்ணி பார்த்தான். ஆண்டவர் சாலமோனுக்கு கேளாத வெள்ளியையும் பொன்னையும் தானமாய் கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரங்களே, சீசர்கள் கலகத்தோட, பயத்தோட, பயந்து நடுக்கத்தோட அவங்களோட பாத்திரங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்களாய் இருந்தது? எப்படிப்பட்ட பாத்திரங்களாய் இருந்தது? இந்த பெந்தெகோஸ்தே நாளில நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் என்ன? தத்தளிப்பு பாத்திரங்களாய் இருந்தது. சீஷர்கள் தத்தளிப்பு
அர்ப்பணிப்போட இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பலனடைந்தார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாத எந்த ஜீவியமும் ஜீவியமாகாது. நீங்க யார்கிட்டையும் போய் தலையை கொடுத்து சாஸ்திரம் பார்க்கலாம், தலையை கொடுத்து ஜெபிக்க சொல்லலாம், உங்களுக்காக யாரும் ஜெபிக்கலாம், அற்புதங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறது மட்டுமில்ல, நீங்க இயேசுவை தெய்வம் என்று சொல்லணும். நீங்க தேவனை 3 வேளையும் முட்டிக்கால் குத்தி ஆராதிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். என்னை பாருங்க, வேதம் வாசிக்கிறனா கசக்குது, ஜபம் பண்றனா கசக்குது, தேவனை தேர்றதுன்னு சொன்னா கசக்குது, தேவனுக்கு பயந்து நடக்கிறதுன்னு சொன்னா கசக்குது. மனுஷங்களோட வாழ்க்கையில எந்த காரியங்களையும் சாமர்த்தியமா செய்வாங்க. நாங்க உலகத்துல அதை செய்தோம், பிள்ளைகளை படிப்பிச்சோம், வீடு கட்டினோம், உழைச்சோம், சம்பாதிச்சோம், எல்லாம் சாமர்த்தியமா செய்யறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால தங்களோட வாழ்க்கையை ஜீரோவாக மாற்றிக்கொள்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை தேடாம, பீடத்திற்கு முன்னால வந்து யுத்தம் பண்ண தெரியாம அவனோட வாழ்நாளை இழக்கிறாங்க. பாருங்க, ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்த தாவீது, ராணுவத்தில் இருந்த சகோதரங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், கோலியாத் சபிக்க சபிக்க அந்த சாபத்தோட நின்று கொண்டாங்க. ஆனா தாவீது பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அவன் தலைமையில சாபம் இருக்குல்ல, அவன் தலைமையில ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சாரு. சவுலினுடைய வீழ்ச்சிய அவன் நாவிலேயே எடுத்துக்கொண்டான். தாவீது ஆசீர்வாதத்தை அபிஷேகத்திலேயே எடுத்துக்கொண்டான். சவுல் சொல்றான், என்ன இந்த மனுஷனை நிந்திக்கிற இந்த மனுஷனை கொலை செய்கிறவனுக்கு என்னுடைய ஐஸ்வர்யத்தில் அதிகமானதை செய்வேன். சபையில வந்து யுத்தம் செய்ய தெரியாதவர்கள் எங்க போய் எவ்வளவு கடினமான வேலைகளை நீங்க செய்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களோட காதுக்குள்ள கேட்கட்டும், நீங்க எந்த இடத்துல போய் எவ்வளவு மணி நேரம் ஓவர் டைம் பண்ணினாலும் சரிதான், என்ன பண்ணினாலும் சரிதான், கடைசியில நீங்க சொல்றது கஷ்டமா இருக்கு, இறுக்கமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, காசு இல்ல, இந்த வார்த்தைகள் தான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க வந்து பலிபீடத்துல மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட காரியம் எல்லாம் வாய்க்கும். ஜெபிக்கிற மனைவி, நீங்க பலிபீடத்துல ஜெபிக்கணும். என் வீட்டுல வர்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது இந்த மனுஷன் தான், இவர் மட்டும் என்னோட சேர்ந்து ஜெபிப்பாருன்னா வீடு செழிக்கப்படும். ஒரு யுத்தம் சேர்ந்து செய்யணும். ஒரு மனைவி ஜெபிக்காமலே இருப்பாள் என்று சொன்னா அந்த வீட்டுல ஒரே பிரச்சனை, சாபம், அப்பட்டமா சொல்ற பஞ்சம் வரும். அவ எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்துட்டு போகட்டுமே, நோ, பஞ்சம் வரும். நீங்க எப்படி பேசுறீங்க, அப்படி இல்லையே, இயேசு உங்களை நேசிக்கிறாரே. இந்த வார்த்தையை சொல்ற மனுஷங்களுக்கு தெரியும் இயேசு நேசிக்கிறாருன்னு. அவங்களுக்கு தெரியாதது நான் பேசுகிற சத்தியம். பைபிளை படிக்கணும். பாருங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அதனால அவங்க சபிக்கப்பட்டவங்க. இயேசுவை நேசிக்க தெரியாது, அதனால அவங்க கைவிடப்பட்டவங்க. எரேமியா புத்தகம் 48:10 சொல்லுது, தேவனுடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன காரியம் இருக்கு? தேவனை தேடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். 3 வேளையும் வந்து இந்த பலிபீடத்துல நிக்கணும். நிக்கிறீங்களா? பாருங்க, ஜெபம் பண்ணாத வீடுகளில் ஒரே கஷ்டம், ஒரே வியாதி, ஒரே மனபாரம். எவ்வளவோ பிராக்டிஸ் பண்றாங்க, ஜெயிக்கலாது. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இல்லையா? காசையும் பழுதாக்காம, நேரத்தையும் பழுதாக்காம ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க செய்து ஜெயிக்கணும் என்று சொன்னா, நீங்க எந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தில் இருக்கிற வளங்களை எடுத்து வாழலாம் என்று நினைக்காதீங்க. பலிபீடத்துக்கு உங்களோட குடும்பத்தை கொண்டு வந்து பலியா கிடக்க பாருங்க, பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க பாருங்க. அதற்கு பின்னால எவ்வளவு நன்மைகள் வரும் என்று பாருங்க. ஆனா நீங்க ஆவியில தேடாம மாமிஷத்துல தேடுறீங்க, மாமிஷத்துல போராடுறீங்க. எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும். வசனம் இல்லாம எப்படி முன்னுக்கு வருவீங்க? இவர்கள் கலக வீட்டார். அங்க எசேக்கியேல் புத்தகத்தை எடுங்க. ஏதோ நான் கதை சொல்றதாக நினைச்சிடாதீங்க, வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் புத்தகத்துல
அப்படி 2ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு அந்த விட்ட வசனத்துல இருந்து வாசிச்சு வாங்க. வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம், வன்கண்ணும் கடின இருதயமும் கொண்ட மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், வன்கண் கடின இருதயம், வசனத்தை எவ்வளவு போதிச்சாலும் முழங்கால் போடவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, பரிசுத்தாவியானவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. வன்கண்ணும் கடின இருதயமும் கொண்ட மனுஷர்கள், ஜெபிக்க கடினமான இருதயம். ஏன் ஜெபத்துக்கு வந்தவனே தெரியாத ஜனங்கள். எல்லாரும் கைதட்டி பாட்டு படிப்பாங்க, இவங்க புதினம் பார்ப்பாங்க. எல்லாரும் ஆண்டவரை தேடுவாங்க, இவங்க ஆலயங்களை தேடுவாங்க. சிலர் நினைக்கிறாங்க பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள்ல போய் ஆலயங்களுக்கு முன்னால நின்று போட்டோ போட்டா ஏதோ பரிசுத்தவான்கள் என்று. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கினாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள், உங்களுக்குள்ள இருக்கிற ரகசிய பாவங்கள் எல்லாம் வெளியில விட முடியும். ஆவியானவர் இல்லாம நீங்க 10 ஊழியக்காரனை நின்று போட்டோ போட்டாலும் 10 ஊழியக்காரர்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில ஜெயம் இல்லை. ஜெயம் வரணுமா? நீங்க தேவனுக்கு பயப்பட வேண்டும். நீங்க தேவனுக்கு பயப்படலன்னு சொன்னாலே கடின இருதயம் உள்ளவங்க, வன்கண்ணுடையவர்கள். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை குற்றஞ்சாட்டுறார் பாருங்க. இவங்க வன்கண்ணுடையவங்க, இவங்க பரிசுத்தாவியினாலே நிரம்பாதவங்க, இவங்களுடைய இருதயத்துல எவ்வளவு போதனை செய்தும் மாறவே மாட்டேன்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஜெபத்துக்கு என்ன எடுத்துக்கொள்ற நேரம் எவ்வளவு? நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் சமூகத்துல எடுத்துக்கொள்ற டைம் என்ன? அட்லீஸ்ட் மிஞ்சி போனா என்னுடைய பார்வையில 3 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. 3 நிமிஷம் வேணுமெனா நீங்க இந்த கிழமை பரிசோதிச்சு பாருங்க. 3 நிமிஷத்துக்கு மேல உங்களால முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன? நீங்க கடினமான நெஞ்சத்தோட இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, நீங்க ஜெபிக்கணும் நினைக்கிறீங்க, ஜெபிக்க இயலாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க 10 நிமிஷம் ஜெபிச்சீங்கன்னாலே எவ்வளவு ஜெயம் வரும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க 10 நிமிஷமே ரெகுலரா ஜெபிக்கிறது இல்ல. பலிபீடத்துல வந்து போராடி பாருங்க, தேவன் எவ்வளவு அபரீதமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வாருன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாத்தீங்களா, நம்மட சபையில, ஆவிக்குரிய சபையில எனக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் இல்ல. போதகர் சும்மா சொல்லலாம், உங்களை பெருங்கூட்டத்தை நான் கண்டுட்டு நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. சபையில நல்ல கூட்டம் வந்திருக்கு, காலையிலையும் கூட்டம், மாலையிலையும் கூட்டம், எவ்வளவு ஆசீர்வாதம் என்று நான் சொல்லலாம். ஆனா உங்களோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ள ஜெபம் இருக்கா? நீங்க தேவனை தேடுறீங்களா? தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில உடன்படிக்கை இருக்கிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? உங்களால சொல்ல முடியுமா? நீங்க தேவனை உண்மையாகவே நேசித்து அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. ஜெபம் இல்ல, வசனம் இல்ல. சபைக்கு வாரவங்களுக்கு இவ்வளவு பரிதாபம்னா சபைக்கு வராதவங்கட நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க முழங்கால் போட்டு ஒரு 3 நிமிஷமே ஜெபிக்க முடியாதவங்க, நான் ஜெபிக்கிறேன் சொல்றேன், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல முட்டி போட தெரியாதவங்க நீங்க. அப்படி நீங்க முட்டிக்கால் போட்டிருந்தா உங்களோட நாவில வரங்கள் இருந்திருக்கும், அந்நிய பாஷை பேச தொடங்கி இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபம் பண்ணாமலே படுக்க விட மாட்டாரே. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தினாலே நிரம்பாமலே ஆக்க விட மாட்டாரே. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கோயிலுக்குன்னா ஆண்டவரே இதாங்கட ஜெபம். சர்ச்சுக்குள்ள வந்தா பாடுறவங்க, துதிக்கிறவங்க, துதிக்க நம்ம வினோதம் பார்த்து கொண்டு அங்கேயும் ஜெயிக்கிறோம். அப்படி இல்லாட்டி ஆண்டவரே கஷ்டம், ஆண்டவரே கடன், ஆண்டவரே நோய், ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே இதான் ஜெபம் என்று நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தா சொல்லனாத வல்லமை புரிந்தவர்களாக பாருங்க. பிலிப்பு சமாரியாவுல போய் சுவிசேஷம் சொன்னார். பேதுருவும் யோவானும் வந்து பாக்குறாங்க, சமாரியா இயேசுவை ஏற்றுக்கொண்டது, சபைக்கு ஜனங்கள் வர்றாங்க. ஆனா அவங்க பரிசுத்தாவியை பெறல. பரிசுத்தாவியை பெறணும், இதான் அவங்களோட வாஞ்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த 9 நாளும் உபவாசம் பண்ணி முழங்கால இருந்து யுத்தம் செய்ய பழகுங்க. தாவீதுல எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், தாவீது
யுத்தம் செய்ய பழகினான். எங்கு பழகினான்? கரடியோடும் சிங்கத்தோடும் யுத்தம் பழக பண்ணினான். அதனால பாருங்க, ராஜாக்கு முன்னால ஒரே ஒரு கூழாங்கல்லா ஜெயித்தது இல்ல. அவன் சொன்னான், நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய வான் படைகளின் ஆண்டவரின் நாமத்தினாலே இதோ வருகிறேன். ஒரு ஆவியுள்ள மனுஷனாலதான் வசனத்தை ஆராதிக்க முடியும். ஆவியிலே நிரம்பி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணினார். கோலியாத்து சதக்கண்டு கீழே விழுந்தான். என்ன நடந்தது? அவனுக்கு சவுலினுடைய மகளை திருமணம் செய்து வச்சார். ஐஸ்வர்யங்கள் அள்ளி கொடுத்தாரு. வரி விலக்கு அவனுடைய குடும்பத்துக்கே இல்லாம மாற்றினார் சவுல். எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவீங்கன்னா பஞ்சம், தருத்திரம், கொள்ளை நோய் இருக்கவே இருக்காது. உங்களோட விரல்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விரலும் பேச ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வியாதிகளும் மற்ற மனுஷரிடத்தில் இருந்து விலகி பறந்து போகும். அல்லேலூயா! சும்மா பிரசங்கம் என்ற எல்லா பிரசங்கங்களும் பிரசங்கம் ஆகாது. எல்லா வழிபாடுகளும் வழிபாடுகள் ஆகாது. யூடியூப்ல பிரபலமானவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை ஒரு மனுஷனை பரிசுத்த வழியிலே நடத்துகிறபடி அக்கினி அபிஷேகம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! முழங்கால் படியறீங்களா? எனக்கு ஒப்பு கொடுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். 2 கரங்களை உயர்த்தி, நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா ஆராதிக்கிறவங்க தான், ஆனா உங்களுக்கு பரிசுத்த ஆவி வர வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. பீடத்துக்கு முன்னால ஜெபிக்க தெரியாத உங்களுக்கு வீட்டுல ஜெபிக்க முடியாது. பீடத்துல போராடுகிற உங்களால தனிப்பட்ட விதத்துல போராடுகிற பலன் வரும். 2 கரங்களை உயர்த்தி நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. நான் கலகம் செய்கிறவனாக, கலகம் செய்கிற மகளாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய் மாற வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிற மனுஷனாய் மாற வேண்டும். தேவனுடைய அக்னியினாலே நிரப்பப்படுகிற மனுஷனாய் மாற வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைக்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு காரியத்தை கொண்டு வரேன். ஜெபிக்காத மனுஷர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும் வரைக்கும் கஷ்டங்கள் வரும். பண கஷ்டங்கள் வரும், பொருள் கஷ்டங்கள் வரும், மன கஷ்டங்கள் வரும். ஜெபிக்காத ஒரு மனைவி சபிக்கப்பட்டது போல இருக்கும். ஜெபிக்காத ஒரு கணவன் சபிக்கப்பட்டது போல இருக்கும். ஜெபிக்காத ஒரு பிள்ளைகள் சபிக்கப்பட்டது போல இருக்கும். ஜெபிக்காத ஒரு சபை சபிக்கப்பட்டது போல இருக்கும். பிலிப்பு சமாரியாவிலே அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி அதைவிட அவசியமாய் இருந்தது. இன்னைக்கு கேளுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து அப்படியே கேட்க தொடங்குங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. எல்லாரும் வாய் திறங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அப்பா, எங்களுடைய வீடுகளுக்குள்ளே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே, சபை வாய் திறங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நன்றி அப்பா, எங்களுக்கு அத்தியாவசியமா வேண்டும். நன்றி அப்பா, எங்களுக்கு உங்களுடைய ஆளுகை வேண்டும். கேளுங்க கேளுங்க, கைகளை உயர்த்தி வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம்
அபிஷேகம் உம்முடைய அபிஷேகம். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அபிஷேகம். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் பேதுருவும் யோவானு சமாரியாவிலே விசுவாசமுள்ள ஜனங்களுக்காக வேண்டி கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது சபையிலே ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. ரீதி ரிபிலி அந்த ரிகமலதா தேவ வசனத்திற்கு பயப்பட்டு தேவ வசனத்தினாலே நிரப்பப்பட்டு அக்கினி அபிஷேகத்தினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேதம் வாசிக்க தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. கேட்டு ஒப்புக்கொடுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா. கேளுங்க, நன்றி அப்பா. வேத வசனத்தை கேட்டு கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, கைகளை தட்டி கேளுங்க. எப்படி ஆச்சலும் அல்லது புலம்பி உருண்டு பிறண்டு ஜெபிங்க. ஆமென். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அபிஷேகம் எனக்கு வேண்டும். பேதுரு யோவான் கைகளை வைத்த பொழுது இறங்கின அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். எங்களை நிரப்பத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு தருவீராக. எங்களுக்குள்ள வாங்க, எங்களுக்குள்ள வாங்க, எங்களுக்குள்ள வாங்க. கேளுங்க, கைதட்டி நல்லா கேளுங்க. அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க. ரகமல 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 ரகமல. என்னத்தை இழந்தாலும் அக்கினி அபிஷேகத்தை நான் இழக்கவே கூடாது. என்னத்தை இழந்தாலும் பரிசுத்த ஆவியின் மகிமையை இழக்கவே கூடாது. கேளுங்க, வாய் திறந்து வல்லமை 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 இறங்கட்டு. நிறைவான ஆவி, நிறைவான ஆவி குறைவான யாவற்றையும் இதோ மாற்றுகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைவான ஆவி என் மேலே வரச் செய்வீராக, வரச் செய்வீராக, வரச் செய்வீராக. ஆவியானவரே சாத்தியமாகுமே. சேர்ந்து பாடுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் மாறுமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே வயல்வழியாகுமே, பாழானது பயிரிலமாகுமே. வனாந்திரம் வயல்வழியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே முடியாததும் சாத்தியமாகுமே. ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே,
அந்நிய பாஷை பயன்படுத்துங்க, வரங்களை பயன்படுத்துங்க. ஒரு விடாதீங்க, நல்லா சொல்லி ஆராதீங்க. ஓ சகலமா, ஓ சகலப ரகதர பரகதரபல ரிதன ரதன ரதன லிமதரமல ஓ ரிகமர கபன தூரதரம பரபர பரபர பரப சந்துரி பனம சந்துரி பரபர தீகரதன கரபதரபலன அக்கினி நல்ல 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 கைதட்டி, நல்ல கைதட்டி. அக்கினி எலும்புகள், நரம்புகள், சதைகள், எலும்புகள், எலும்பு மச்சைகள் ஆவியினாலே நிரப்பப்படட்டு. Receive the Holy Spirit. ஒருவர் வருகையோடு போக கூடாது. அக்கினி நெருப்பை, அக்கினி நெருப்பை, அக்கினி நெருப்பை, அக்கினி நெருப்பை இன்று நீர் ஊற்ற வேண்டும். அக்கினி நெருப்பை, அக்கினி நெருப்பை, அக்கினி நெருப்பை பிளவுற்ற நாவைகளை இப்பொழுது இப்பொழுது சபையிலே ஊற்றுவீராக. இடி முழக்கம் போல அக்கினி இறங்கட்டு. எழுப்புதலின் அக்கினி, விடுதலையின் அக்கினி, ஜெயத்தின் அக்கினி, சமாதானத்தின் அக்கினி. ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுகிறது. ஓ நன்றி. கடினமானவை உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஓடு பிசாசே, ரிதனி அந்தர் ரக்கத தங்கல் லிதன மஸ்ஸகா ரிதன மல்ல தரமி அபரகனத ரியம நரம லிதன மஸ்ஸதிரி அந்தரபா ரிதன தித்த ரகந்தர் லிதன மலா. நிரப்புங்க, பற்றி எரிய பண்ணுங்க. ஒவ்வொருவரும் பர்சனல் ஜெபம் பண்ண, பர்சனல் ஜெபம் பண்ண. ஆவியினாலே நிரம்ப, கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எலும்பு நரம்பு சதைகளிலே அக்கினி இறங்குவதாக. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகமாய் மாறுமே. ஒரு நெருப்பு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஒரு தெய்வ பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொண்டீங்க, கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொண்டீங்க. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இந்த ஆன்லைன்ல இருக்கிற சிலருடைய சரீரங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகி போகிறது. குழந்தை இல்லாத கர்ப்ப பைகள் இதோ இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. ஜூட் பிராங்க்லின் என்கிற ஆன்லைன் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரன் மேல இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. Right now they receive the Holy Spirit. எடுத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை. உங்கள் மேல் இருக்கிற எல்லா பிசாசு கொண்டு வருகிற தடைகளும் விலகி போகிறது. ஆமென். ஸ்டீவன், இயேசுவின் ஆவி உங்கள் மேலே இறங்குகிறது. ஆமென். இயேசுவின் ஆவி இறங்குகிறது. யார் அந்த ஜனாதன் ஜாயில் உங்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்குகிறது. ஆமென். Thank you. பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரும் ஒப்புக்கொண்டீங்கள், 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 ஒப்புக்கொண்டீங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லா பறீங்க. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா.
ரகபனா தனா ஷந்த லகபா ரகலபோ ரெபே வல்லமையின் ஆவியே, ஆமென். வரங்களால் நிரப்பிடும் பரலோக ஆவியே, வானின்று இறங்கிடும் வல்லமையின் ஆவியே, வரங்களால் நிரப்பிடும் பரலோக ஆவியே, படைப்பை எல்லாம் அபிஷேகிக்கும் பரமனின் உன்னதரே, பாவி என்னை ஆளுகை செய்யும் பரிசுத்தமாகி பயன்படுத்தும், பாவி என்னை ஆளுகை செய்யும் பரிசுத்தமாகி பயன்படுத்தும், இறங்கிட வல்லமையின் ஆவியே, வரங்களால் நிரப்பிடும் பரலோக ஆவியே, வானின்று இறங்கிடும் வல்லமையின் ஆவியே, வரங்களால் நிரப்பிடும் பரலோக ஆவியே, படைப்பையெல்லாம் அபிஷேகிக்கும் பரமனின் உன்னதரே, பாவி என்னை ஆளுகை செய்யும் பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும், பாவி என்னை ஆளுகை செய்யும் செய்யும் பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்க்க போகிற, சந்திக்க போகிற சகலர் மேலும் உன்னதமான வல்லமை இறங்கட்டும் அப்பா. குழந்தை இல்லாத கர்ப்பப்பைகள் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளட்டும். நடக்க முடியாத கால்கள் எழுந்து நடக்கட்டும். சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் புதுபலன் அடையட்டும். இருட்டாயிருக்கிற வாழ்க்கைகள் வெளிச்சமாய் மாறட்டும். எந்தெந்த சிக்கல்களிலே கட்டப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு நொறுங்குண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவே நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. பிலிப்பு சமாரியாவிலே சுவிசேஷம் சொன்ன பொழுது அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்தது. இன்னைக்கும் இப்பொழுது எங்களை எழுந்து நிற்க பண்ணி தேவனுடைய ஆவியினாலே நிரப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மலைகளை நோக்கி கைகளை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின